ஜீரோ பட்ஜெட்ல பிரைவேட் பீச் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கான இடம் தான் இந்த இடம். இங்க ஒரு மீன் பெருசாவுமே. பிரதர் நல்லா இருக்கியா பிரதர்? நான் அண்ணனை விட்டு பிரியவே மாட்டேன். அண்ணன் கூடவே தான் இருப்பேன். அண்ணன் பக்கத்திலே தான் இருப்பேன். தம்பி தம்பி தெய்வடிங்க. தெய்வடிப்பியா? தெய்வட்ரா டக்கு டிக்கி டக்கு டிக்கி டக்கு டிக்கி. நானும் நல்ல பிள்ளையா போகணும்னு பார்க்குறேன். டேய் நான் பிரிட்ஜு மேலே வந்துருப்பேன்டா. டேய் மோசமானவன்டா அந்த கூகுள் மேப் வச்சா. ரெண்டு பேரும் பார்த்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு. பொடி லூசு, போடா மென்டல், பொடி பண்ணி, போடா எருமை. அன்பு இதோட பேச்சு நேத்து. டெட் பாடி ஐயோ. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரைட் வித் சங்கர். ஏய் அங்க என்ன 2 நாள் சாப்பிடல. நான் சிவனியில தாண்டா போகிறேன். நீங்களே குறுக்க வந்துட்டு அப்புறமா 65 ஆகிட்டு எங்கள் மேலே பழிய போகிறது. ஓகே மக்களே, நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஈசிஆரில் இருக்க முத்துக்காடு பிரிட்ஜும் பீச்சும் தான் பார்க்க போகிறோம். போகலாமா? மக்களே மொத்தம் 2 ரூட் இருக்குது. ஒன்று பூந்தமல்லி தாண்டி பெருங்குளத்தூர் வழியாக போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. இன்னொரு ரூட் வந்து பூந்தமல்லி சைடு பூந்து போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம போக போகிறது பூந்தமல்லிலேருந்து போக போகிறோம். நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அவரை எங்கே காப்பாற்றலாமேன்னு. கேமராவோட போய் தூக்கணும்னா திரும்ப சொல்லுவாங்க, பா கண்டென்ட்டுக்காக ஏதோ பண்ணுறா பாருங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க மக்களே. எனக்கு மனசாட்சிலாம் இல்லாமல் இல்லை. முருகன் என் கூடவே இருக்கிறேன்றத இந்த மாதிரி வந்து சிம்பிள்ஸ் மூலியமாகவும் அவனோட ஃபோட்டோ மூலியமாகவும் அவனோட வெயில் அவனோட மயில் மூலியமாகவும் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கான் மக்களே அடிக்கடி. உங்களுக்கு இது மாதிரி நடந்திருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தம் 2 hours ட்ராவல் மக்களே. இந்த 2 hours நடக்கிற அட்வென்ச்சரை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அட்வென்ச்சர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாத்தா வந்து அட்வென்ச்சர் பண்ணார் மக்களே. இன்னும் 77 kilometers மக்களே. 2 hours கரெக்டாக. நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் ஓப்பன் கேட்டே இல்லை மக்களே, எல்லாமே க்ளோஸ் கேட்டு தான். என்னடா இதுக்கேற்றாலும் ஒப்பாரி வைக்கிறானேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஒப்பாரி வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது. நம்ம என்னதான் சந்தோஷமாக இருக்கிற ஸ்லாட்டை நம்ம லைஃப்பில் செட் பண்ணாலுமே நமக்கு சோகமாகிற ஸ்லாட்டு தான் ஓப்பன் ஆகுது. பூவே செம்பூவே ஒரு மாசம் வரும், வாசம் வாசம் ஒரு பூங்காவனம், வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீலாங்குழல் மடல். நான் என்ன பண்ணுறது, ஒரு பாட்டு கேட்டால் அந்த டே ஃபுல்லாக அந்த பாட்டு மட்டும் தான் மைண்டில் ஓடுது. வேறு எதுனா ஓடுதா? காலங்காலத்தில் ஒரு பாட்டு ஒன்று கேட்டு போனால் அது மைண்டில் சுவிட்ச் போட்ட மாதிரி ஆன் ஆகிடுது. அந்த டே ஃபுல்லாக ஓடினே இருக்குது. நான் என்ன பண்ணுறது? அந்த ஒரு காடிக்காக இங்கே எல்லா காடியும் நிற்க வேண்டியதாக இருக்குது. இதுங்க டார்ச்சர் பார்த்தாலும் உன் டார்ச்சர் வேறு. நான் ஃபோனை வர்டிகல் ஷேப்பில் வச்சா நீ ஹரிசாண்டல் ஷேப்பில் மாறி இருக்கியே. உன்னை என்ன பண்ணலாம்? இப்போ எப்படி திருப்புறது இதை? படுபாவி கொலகார பையன். A few moments later. திரும்பிட்டான். ஏய் இவனுக்கே தொன்னா திரும்புறான் மக்களே. சார் இவனை என்ன பண்ண மக்களே நான் யோசிச்சு கூட பார்க்கல. நான் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வேலைக்கு போக சொல்ல 2500 ரூபாய் தான் மக்களே சம்பளம் எனக்கு. அப்போது நான் கேப்டன் டிவியில் ஒர்க் பண்ணேன். அந்த 2500 ரூபாயில் 1000 ரூபா சீசன் போயிடும். பஸ் டிக்கெட் சீசன் போயிடும். பஸ்ஸில் போக சொல்ல கஷ்டப்பட்டுன்னு போவேன். சில பேர் வந்து மண்டியில் ஆயில் தடின்னு வந்துடுவாங்க. அப்படியே தடின்னு வந்து நம்ம ஆஃபீஸ் போகிற சட்டை மேலே பூசி விட்ருவாங்க. அதெல்லாம் கொடுமையாக இருக்கும் மக்களே. நான் அப்போல்லாம் யோசிச்சிருக்கேன், சரி நம்மகிட்ட பைக் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது நான் ஒரு பைக்கில் கேமரா வாங்கி செட் பண்ணிவிட்டு மோட்டோ விளாக் போயிட்டுருக்கேன் அதே ரூட்டில். மக்களே கோமாளி படம் இங்கே தான் மக்களே எடுத்தாங்க. ஜெயம் ரவி நடிச்சார். ரூம்லேருந்து பட்டம் விடுவார், அது இங்கே தான். இந்த பசங்க கூட கிரிக்கெட் ஆடுவார்ல, அது இங்கே தான் மக்களே எடுத்தாங்க. இன்னும் 45 கிலோமீட்டர் மக்களே. அந்த இவரும் போக மாட்டார், நம்மளும் போக மாட்டோம். இந்த மாதிரி சில கேரக்டர்லாம் இருக்காங்க மக்களே. நம்மளும் போக மாட்டாங்க, அவங்களும் போக மாட்டாங்க. அங்கே பாரு நம்மளை தான் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அங்கேயும் போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பாருங்க.
டிமார்ட் இங்கே தான் மக்களே வரணும். இங்கே எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. கம்மியாக இருக்குது, அந்த கம்மிக்கான காசு கூட என்கிட்ட இல்லை மக்களே. அதுதான் பிரச்சனை. இல்லை இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட தொகை கொஞ்சம் இல்லை, தொகையே இல்லை நம்மக்கிட்ட. அதுதான் பிரச்சனை. நம்ம திரும்பணும் டஸ்கே. ஓ குமணஞ்சாவடி மக்களே, இது குமணஞ்சாவடி மக்களே. A few moments later. காலையில் ஜூஸு தான், அது வாங்க காசு தான் நம்மகிட்ட இல்லை. காசு இல்லைன்னு சொல்கிறேன்ல, ஒரு நாள் வந்து காசு இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் லைஃப் மாறும் நான் நம்புகிறேன் மக்களே. மிடில் கிளாஸ் கிட்ட இருக்கிற ஒரே பவர் என்ன தெரியுமா? நம்பிக்கை. அது மட்டும்தான். பிரிட்ஜ் மேலே ஏறணுமா கீழே ஏறணுமாடா பார்த்து சொல்கிறா தம்பி. கீழே தப்பு. நானும் நல்ல பிள்ளையா போகணும்னு பார்க்குறேன். ஐம்புலன்களையும் அடக்கி அமைதியாக போனாலும் நம்ம அமைதியில் ஆட்டோ பாம்பை தூக்கி போடுறானுங்க. நமக்கு என்னதான் அடங்கி போனோம்னு நினச்சாலும் நமக்குள்ளே இருக்க அரக்கனை வெளியே வந்துடுறாங்களே இவனுங்க. நான் பிரிட்ஜ் மேலே வந்திருப்பேன்டா. மோசமானோண்டா அந்த கூகுள் மேப் வச்சா. நான் பிரிட்ஜ் மேலே வந்தால் என்ன எப்பயோ போயிட்டு இருப்பேன்டா. நீ ரொம்ப மோசம்டா, நான் சத்தியமாக சொல்கிறேன்டா, நீ ரொம்ப மோசம்டா. ரெண்டு பேரும் பார்த்து நிறுத்துறாங்க அப்படின்னு. பொடி லூசு, போடா மென்டல், பொடி பண்ணி, போடா எருமை, பொடி சைக்கோ, போடா கிறுக்கா. என்னடி திட்ட சொன்னா கொஞ்சம் நீ மட்டும் கோவமாவா பேசுற? இதோட பேச்சு நேத்து. மக்களே ஒரு சரவணா ஸ்டோரி போனதே இல்லை. உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா பாருங்க. நெகட்டிவ் எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ரைடை வந்து கெடுக்க பார்க்குறான் என் மைண்டு. மறந்துடு. நிம்மதி யோசி. வேணாம். டைவர்ட் ஆகு. கார் இதுனா கார் சைடில் போகுது, டைவர்ட் ஆகு. இதுனா புல்லட் எப்படி போகுது, டைவர்ட் ஆகு. அந்த காரில் ஒரு நாய் பொம்மை இருக்குது. ஓகே கண்ட்ரோல். கொஞ்ச நேரம் வந்து பேசாமல் தான் மக்களே என் மைண்டு எதோ பேசி எனக்கு கொலகார ஸ்டேஜுக்கு எனக்கு கொண்டு போகுது மக்களே என் மைண்டு. இது ராமாபுரம்ல கட்டு மக்களே. இங்கே தான் வந்து ஆண்டவன் கட்டளை படம் எடுத்தாங்க. அந்த சீன் ஃபோட்டோ போடுறேன். இந்த படம் சூப்பராக இருக்குது. இந்த பில்டிங்லாம் கத்திப்பாரா பிரிட்ஜு மக்களே தான். இந்த பிரிட்ஜு கீழே தான் மக்களே இந்த பாட்டு பாடுறது, ஃபுட் ஐட்டம்ஸு, சாட் ஐட்டம்ஸு சூப்பராக இருக்கும் மக்களே. இங்கே ஒரு நாள் வரணும் மக்களே, நம்ம நைட்டில் சூப்பராக இருக்கும் மக்களே. இன்னும் 28 கிலோமீட்டர் மக்களே. செமையாக இருக்குது இது பார்க்க. காந்தி மண்டபம் அந்த ரூட்டில் இருக்க மக்களே. இப்போ நம்ம சென்னையில் சில பிளேஸ்லாம் இருக்குது பியூட்டிஃபுல்லாக பார்க்க. இது பாருங்களேன், அது வெளிநாடு மாதிரியே இருக்குது பார்க்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே பெட்ரோல் போட்டலாம் மக்களே. பையன் பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பெட்ரோல் போட்டால் தான் சரியாக இருக்கும். பங்கு பெட்ரோல் பங்கு. பார்த்தாச்சு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தோன்னா ஆஃப் ஆகிட்டு உட்கார வேண்டியதான் நம்ம கீழே. தலையில் துண்டை போட்டு சுப்பிரமணியபுரம் படத்தில் வருமே அந்த மாதிரி உட்காந்துக்க வேண்டியதான் கீழே. 200ண்ணா. A few moments later. ஓகே மக்களே, ஒரு பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. பையனை கொஞ்சம் சேஃப்டி பண்ணியாச்சு. இன்னும் 16 கிலோமீட்டர் மக்களே. இந்த பேர் பார்த்தீங்களா? பாஷ்யம். உங்களுக்கு இதை பார்த்தனா நான் போகிறது. இந்த பேரை பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த காமெடி தான் மக்களே ஞாபகம் வருது மக்களே. இன்னும் கரெக்டாக 15 கிலோமீட்டர் மக்களே. மக்களே என்ன இந்த பைக் பேர் கூட தெரில, ஆனால் பார்த்து சாக்கா வரனே. அவ்வளோ ஸ்மூத்தாக சல்லுன்னு போது பாருங்க. தம்பி நீயும் சல்லுன்னு தான்டா போகிற, பட் இருந்தாலும் எனக்கு நீ தங்கம் தான்டா. அது வைரமாக இருந்துட்டு போகுது, ஆனால் எனக்கு நீ தங்கம் தான். செல்லா பையன், எனக்கு நீ செல்லா குட்டிடா. நமக்கு இல்லை அவ்வளோதான். நமக்கு ஒன்று இருக்குது. என்னது? இந்த உலகம். இப்படி சொல்லி தான் மனசை ஆதல்படுத்திக்கணும், வேற வழி இல்லை. என்ன பண்ணுறது தெரியுமா? முட்டுக்காடு வந்துட்டோம் மக்களே. முட்டுக்காடு. ஆஹா மக்களே, பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம். இன்னும் 3 கிலோமீட்டர் மக்களே. எம்ஜிஎம் இங்கெல்லாம் போகணுன்னு ஆசை மக்களே. சின்ன வயசுலேருந்து இங்கெல்லாம் போகணுன்னு ஆசை. அதுக்கான டைம் வரும், அப்போ நான் போவேன். A few moments later. ஐத்தலக்கா ஐத்தலக்கா அப்பா முட்டுக்காடு பிரிட்ஜு வந்துட்டு மக்களே. ஒரு வழியா
இதை நீங்கள் வீடியோவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை விட லைவாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பீச்சுக்கு போனால் எப்படி போகுதுன்னு தெரியல, மேப் போட்டு தான் போகணும் போல். எங்கே பார்த்தாலும் பெருசாக பில்டிங் இருக்குது மக்களே. சின்ன பில்டிங்லாம் ரொம்ப ரேர் இங்கே பார்க்குறது. மக்களே இந்த பிரிட்ஜ் மேலே நின்றுக்கிட்டு பறவைலாம் பறக்கும் போது அதை பார்க்குறது சூப்பராக இருக்குது மக்களே. சரி எஸ்கே ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போவோம். ஓகே மக்களே, இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. இன்னும் பீச்செலாம் போயிட்டா செமையாக இருக்கும். ஓகே மக்களே, அவ்வளோ பீச்சுக்கு வந்துட்டோம் மக்களே. பீச்சு உள்ள என்ட்ரானோடனே நமக்குள்ள வைப் என்ட்ராச்சு மக்களே. அந்த போட்டு வலை க்ரௌடு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் மக்களே. வா மக்களே, செம்மையாக இருக்குது மக்களே. ஓகே மக்களே, வண்டியை நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் போயிட்டு உள்ளே எப்படி இருக்குன்றதை சர்வே பண்ணலாம். A few moments later. முத்துக்காடு பீச்சுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தனியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைடு வந்துருங்க. இதே பீப்புள் கூட போயிட்டு கனெக்ட் ஆகிட்டு அங்கே ஒரு மாதிரி வைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பக்கம் போயிடுங்க. இப்போ நான் பீப்புள் விட்டு தனியாக இருந்து தனியாக வைப் பண்ணணும்னு நினைக்கிற மக்களே. அதனால தான் நான் இங்கே சுற்றிட்டு இருக்கேன். 0 பட்ஜெட்டில் ப்ரைவேட் பீச் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போது உங்களுக்கான இடம் தான் இந்த இடம். வாங்க நம்ம அங்கேருந்து போயிட்டு கல்லு மேலே உட்காந்து எடுப்போம். தனியாக வந்து நிம்மதியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே வாங்க மக்களே. டெட் பாடி ஐயோ உள்ள ஒரு டெட் பாடி பாருங்க. ஓ டெட் பாடி மக்களே, மீன் டெட் பாடி. எஸ் மக்களே, என்ன சொல்கிறதுன்னா தனியாக இருந்து தனியாக ஃபீல் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் வந்துருக்கு மக்களே. உங்களை டிஸ்டர்ப் பண்ண யாரும் வரமாட்டாங்க இங்கே. அதெல்லாம் வந்து ப்ரைவேட் போகல மக்களே, அதெல்லாம் ப்ரைவேட் இடம் போல். அங்கெல்லாம் நம்ம போக முடியாது. நம்ம வந்து ஃப்ரீனா இது இந்த பக்கம்தான். நல்ல வேலை ஃபோன் உள்ளே இருக்குது. எப்படி ஆச்சு பார்த்தீங்களா தண்ணி மேலே. நல்ல வேலை ஃபோன் உள்ளே இருக்குது மக்களே. ஐயோ கேமரா தண்ணி உள்ளே போகாது. ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக மண் வச்சிச்சு மேலே. சே ஓகேண்ணா, அதுக்கு தானடா வந்ததே அதுக்கு தானடா பாவி. ஏய் இங்கே ஒரு மீன் மக்களே, வாங்க இன்னொரு மீன் அங்கே காட்டுறேன். பெருசாகுமே அந்த மீன் தானே இது. ஆமாம் மக்களே, பாருங்களேன் அந்த தொட்டனே பெருசாக பால் மாதிரி அந்த மீன். பிரதர் தனியாக இருக்கீங்களா? இப்போ ஒருத்தன் வருவான் பாருங்க. என்னடா தம்பி பண்ணுறேன்னு தான் சொன்னேன். டப்புன்னு பக்கத்தில் வந்து பாசத்தை புளிய ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருக்கியா பிரதர்? என் தம்பி உன்னை மதம் இருப்பான், காணாமல் போயிட்டான் அவன். இந்த மாதிரி பண்ணாலும் என்னால் வீட்டுக்கு கூட்டு போக முடியாதா தம்பி? என்ன கிட்ட வர? அண்ணன் கிட்ட எதுவுமே கிடையாது. நான் அண்ணனை விட்டு பிரியவே மாட்டேன். அண்ணன் கூடவே தான் இருப்பேன். அண்ணன் பக்கத்திலே தான் இருப்பேன். அவர் எங்கே போனாலும் அவர் கூடவே தான் போவேன், பின்னாடியே தான் போவேன். அண்ணனுக்கு எடுப்பா துடுப்பா இருப்பேன். அண்ணனுக்கு ஒரு வலது. தம்பி டைவடிங்க. டைவடிப்பியா? டைவட்ரா நட தம்பி, என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க. நண்டு தெரித்தா மக்களே உங்களுக்கு? நண்டு எடுத்துட்டோம்ல வீடியோ. டக்கு மக்களே, இங்கே பார்த்தீங்களா பழைய கோட்டை இருக்குது. யாரோ கோட்டை கட்டியிருக்காங்க மக்களே. வாங்க அதை போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா பழைய கோட்டை இருக்குது. கோட்டை இதுதான் உங்களுக்கு எவ்வளோ பழைய கோட்டை இது. ஓகே மக்களே, நான் வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரைடு வித் சங்கர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.